ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் தாம்பரத்துலேருந்து கிளம்பி அவ்வளோ கஷ்டப்பட்டு மயிலாப்பூரில் இருக்க காலத்தி கடை, இது காலத்தி கடை தான், கடை பேர் காலத்தி கடை தான். இங்கே வந்து ஃபேமஸ் ரோஸ் மில்க் இருக்குன்னு சொன்னாங்க. சென்னையில் எங்கெங்கே ரோஸ் மில்க் ஃபேமஸோ அந்த எல்லா இடத்துக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கடை வந்து காலத்தி கடை மயிலாப்பூர். இப்போ வந்து ரோஸ் மில்க் வாங்கி ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு பார்த்து சொல்கிறோம். ரோஸ் மில்க் விளாக்ஸ் வாங்க போமா, எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. ஆரம்பிக்கலாம். ரெண்டு ரோஸ் மில்க் எத்தனை வருஷமானதுமா கடை இருக்கு? 98 வருஷம் இதே இடத்துல தான். இப்போ ரோஸ் மில்க் எவ்வளோ ஒரு பாட்டு? 20. ரைட், ஓகே. ஆடா இல்லை பழக்கதோஷமா கேமரா ஒழுங்கா அரை மண்டே கை காமிச்சியோ? நான் கை காமிச்சு நேரம் என்ன பழக்க தோசத்துல நாங்கள் இப்போ ஒன்று நல்லா எடுத்து பண்ண மாட்டேன். வெயில்ல வந்துட்டு ஆமா, ரொம்ப வெயில் குடிக்கிறது நல்லா இருக்கு. உங்க ஊர்ல ரொம்ப டிராபிக் சென்னையில. ஆனா இன்னொன்று வெயில் பரவாயில்லடா, சூப்பரா இருக்கு. நல்லா இந்த பால் பசும்பால் ஆல்ரெடி ரோஸ் மில்க் எப்படி பசுபாலோட பால் தான் செய்வாங்க. பாலம் ரோஸ் மில்க் இருக்குமா? எசன்ஸ். அப்ப எசன்ஸ் உடனே நல்லா இருப்பா, அவர்கிட்ட கேட்போம். ஆனா இன்னொன்று தாங்கண்ணே, நெக்ஸ்ட் பைட் பைட் இல்லை, நெக்ஸ்ட் ஜூஸ். நெக்ஸ்ட் பைட்னா 20 rupees. 20 ரூபா. அது மூஞ்சாட இது வெயில் ரொம்ப கருத்து போய். நான் எப்படி இருக்கேன்? என்னைய வந்து கமெண்ட் பண்ணுங்க. இங்க டஸ்ட்பின்ல போட்டுங்க. கிளீன் இந்தியா. கடையில ரொம்ப ஏசி போட்டு வாழ்ந்துட்டு. ஆமா, லாஸ்ட் ஏற்காடு ஊட்டி தானே போனேன். ஏற்காடு ஊட்டி போனதுனால எனக்கு வந்தது ரொம்ப இதா இருக்கு. அப்பா நீங்களும் இந்த வெயிலுக்கு இங்க வந்து குடிங்க. அதுக்கு நான் அங்க தாம்பரத்துல இருந்து இங்க வரேன்னா வந்தா குடிங்க. ஒரு தாம்பரம் மாதிரியே பேசுறீங்க. ஊர்வாழ் மக்களுக்கு வழி தெரியாது. நாங்களே மேப் போட்டு அந்த கள்ளத்தியான் காலத்தி கடைன்னு சொல்லி உங்க லொகேஷன் லிங்க் அனுப்பிடுறேன். யாருக்கு அனுப்புவ? லொகேஷன் லிங்க் யாருக்கு அனுப்புவ? சப்ஸ்கிரைபர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் போட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டுடுறோம். காந்திசார் பக்கத்துல சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆல் வச்சுருங்க. வரேன், பாய். எடுத்துக்கிடாதீங்க, வெக்கையா இருக்குன்னா சட்டை எப்படி இருக்கு. நாளைக்கு வேற சட்டை போட்டுருவோம், கவலைப்படாது. அடுத்த வழியாக இப்போ எங்கே வந்திருக்கோம்? இந்த ஆதம்பாக்கம். ஃபஸ்ட்டு எங்கே போனால் மயிலாப்பூர். மயிலாப்பூர்லேருந்து அங்கே ஒரு ரோஸ் மில்க்கு ட்ரை பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம். ஆதம்பாக்கத்தில் கடை பேர் ரவி சோடா ஃபேக்ட்ரி. அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அங்கேயே போய்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். வெயிட் பண்ணுங்க. கை ரொம்ப நடுங்குது. சாய் குண்டி கிண்டிலாம் வலிக்குது. கூப்பிடுறீங்க மாதிரி வார சாப்பிட்டு சொல்லு. சாப்பிடு. இப்போ குடிக்கிறது ப்ளூபெரி, நவாப்பழம். ப்ளூபெரி கிடையாது, நவாப்பழம். ரோஸ் மில்க் ஃபஸ்ட்டு கொடுத்தது அது அந்த கடையோட ரோஸ் மில்க் இங்கே டாப்பாக இருக்குது. இங்கே வந்துருங்க. இது வந்து நவாப்பழம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதாக இருக்குது,
ஜெல்லி மாதிரி நிறையா இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் சாப்பிடலாம். ஆட்டோக்கார நண்பர் கொஞ்சம் சைலன்ஸில் மாற்றி வைங்க. ரொம்ப ஆட்டோக்கார நண்பர்களே, டிராஃபிக்லையும் கொஞ்சம் பார்த்து வாங்க. டக்கு டக்கு நீங்கள் வாழ போகிறீங்க வண்டியில் இடிச்சிட்டாப்லையே. மக்களே சரி மக்களே, நல்லா இருக்கு மக்களே. சரி இங்கே வந்து கொடுங்க. ரவி சோடா ஃபேக்டரி. ரவி ஆலம்பாக்கம். உண்மையாக நல்லா இருக்குங்க. வெயிலுக்கு பொறுமையாக அப்படியே வெட்டடிக்க. வேலைக்கு எங்கேயா போயிட்டு வரும்போது குடிங்க. நீங்கள் மெனக்கிட்டு வந்தீங்கன்னா ரிஸ்க்கு. சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாத நம்ம பைக்கில் வந்துட்டோம். உட்காந்து 2 குண்டி வந்து அவரை பாருங்க, கருப்பாயிட்டார் பாருங்க. ஃபில்டர் போட்டு வீடியோ எடுத்து ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சனியை கூப்பிடுது. ஒரு சனி ஏழ்ற எல்லாம் சேர்ந்து கூப்பிடுது. பார்த்துட்டு வரோம் இருங்க. நண்பர்களே, நம்ம இப்போ வந்து வந்திருக்கோம்னா ஸ்ரீ மகாலட்சுமி வேற. ஆமாம், மகாலட்சுமி பால் சென்டரா? பால் சென்டர் தானே போட்டிருக்கு. பால் டிப்போட். பால் டிப்போ. பால் ஒன்றும் இல்லை, இருங்க நானே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த கடையில் ரோஸ் மில்க் அடுத்தால குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு காலையிலேருந்து ரோஸ் மில்க் குடிச்சு ஒன்றுக்கு இருந்தால் கூட ரோஸ் கலர்லேயே போகுது. அது எப்படி இருக்கு டேஸ்ட்டாக பண்ணி பார்க்க முடியாதுன்னு. நீ பண்ணாலும் பண்ணுவேன். இன்னும் அது பண்ணக்கூடிய ஆளு தான். மண்டை இருந்தாலும் ஒரு மாதிரி ஆயிட்டா வெயிலில் சுற்றி ஆத்தாடி காரில் தான்டா சுற்றணும். நாளைக்கு நீங்கள் எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கார் எடுத்துடலாம் சீக்கிரம். அதுக்கு ஏதாவது வழி பாருங்கள். உங்களையும் கூப்பிட்டு வரோம். இப்படி ஹெல்மெட் வச்சு இப்படி ஆட்டையை போட்டுருங்க. பார்த்துக்கோங்க, இந்த வண்டிக்கு ஹெல்மெட் வேணா எடுத்துக்கோங்க. இங்கேயே தான் நிற்கும் வண்டி. நம்பர் வேணாலும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கையை காமிச்சுன்னா மறுபடியும் இதாகிடும். ஒன்றுக்கு பிள்ளை கொடுத்தாங்க. சும்மா ரோஸ் மில்க் 45 ரூபா. எந்த ஒன்று எடுக்கிறல்ல இப்போ ப்ளே பண்ணவா? எடுக்கிறேன். ப்ளே பண்ண மாட்டோமா? போட்டுட்டு ரோஸ் மில்க் 45 ரூபா. ஃபஸ்ட்டு பில்லு வாங்கிட்டு கொடுக்கணும். அது லெஸ்ஸி 2 ரோஸ் மில்க். இல்லை இது உள்ள கீழே சிந்தி கொண்டாடி அது அப்படியே இருக்கு. என் கிளாஸ் தான் வச்சுருக்கேன். எனக்கு இதாக இருக்கேன். நான் போய் கொண்டு வந்த கிளாஸ் தான் ஆடி இருக்கு. என் இதில் எறும்பு வேற கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க, கண்ணுக்கு நல்லது எறும்பு சாப்பிட்டோம். ஏன்னா நல்லா இருக்கு. அந்த பால் வடை அடிக்கும், ரொம்ப அடிக்குது பால். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடையில் குடிச்சோம்ல கள்ளத்தியம், காலத்தியம், அந்த கடையில் குடித்த இது இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. சைனீஸ் மேன் தெரியும். ஆள் கர்நாடகாவுக்கு போகிறேன்ல, இதெல்லாம் வராது வீடியோவில். கண்டிப்பாக வரும், வரணும். அப்படின்னா அவளை ஏமாத்த போறியா நீ? உண்மையான ஒன்று அவளை அப்படியே வரக்கூடாதுங்க. அவங்க காமிக்கிறேன் யார் அவளையா? ஆமாம், அதுக்கு நம்ம கர்நாடகாவில் போகணும். நான் வரும்போது அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னதுன்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். வேறு மாதிரி கேட்டுச்சுல காதில். ஆமாம், அடுத்த பொண்ணு காமிக்கிறேன்னு இல்லையா? ஐயோ அடியாமல் ஒன்றுங்க சொன்னேன். அவன் என்ன மானங்கிட்ட கேட்டு கேட்பா. அது அவங்க வீட்டில் மாட்டிக்கிட கூடாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தான் பிரச்சனை. இன்னும் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அவங்க வீட்டில் எனக்கு கண்டாலே பதத்தாங்க. இவதான் ஐயோ பயங்கரமாக தான் அழைச்சேன் அப்படின்னு தூக்கிறான்னு தெரியும். மோசமானவங்க தூக்கிற அளவுக்கு அது ஒருத்து கிடையாது இந்த பரதேசி. டேரெக்டாக போய் கல்யாணம் முடிச்சு அவங்க அம்மா காலையிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்துட்டே இருக்கும். அவன் செருப்பகலத்தி அடிப்பாள் ஒன்றிய. எனக்கு கிடைச்ச மாதிரி பொண்ணு யாருக்கும் கிடைக்கூடாது நான் எதிர்பார்க்குறேன். மாட்டிக்கிட்டேன். வேற என்னது சொல்கிறேன் உங்களுக்கு, லாக் பண்ணுறது தானே. சச்சின் கூட பாய். நல்லா இருந்துச்சு. ரோஸ்மில் நல்லா இருந்துச்சு. வேற அப்புறம் இது அடுத்த வீடியோ அடுத்த இங்கே வேற என்னெல்லாம் நிறையா இருக்குது. டீ, காஃபி, பூஸ்ட் இங்கே இருக்குதுண்டா. இது என்ன விளாக்? ரோஸ் மில்க் விளாக். அப்போ அதை பற்றி தான் பேசணும். ரோஸ் மில்க் விளாக். அந்த ஃபஸ்ட்டு கடையில் வந்து பாட்டிலில் அது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. ஆனால் வந்து
வணக்கம். ஃபேவரட்டா? அதனால அது மலைக்கு ரோஸ் மில்காக வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் காலையில இருந்து. என்னன்னு தெரியுதா? இது ரோஸ் கலர் சட்டை தானே, ப்ளூ கலர். சாரி, என்ன பேச்சு வளராத. ஏதாவது சொல்லியாவது ஏதாவது வரதா இருக்கும். ஒன்றும் வராது. சரி, கேர்ள்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, பாய்ஸ் இருந்தால் அண்ணனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வேற மாதிரி இருக்குல்ல சொல்றது. கத்தி சண்டை. நீ கம்மிட்டர்னு அதை சொல்லியிருக்கேன். ஆமாம், இல்லை சும்மா நான் சோக்கு எடுத்து அலையாது இல்லை மரக்கட்டம். யார் வேலைக்கு போடுவாப்பா, அதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டா கொஞ்ச நேரம். அது வரைக்கும் பேசுறதுக்கு யாராச்சும் வேணும். ஃப்ரீயாக ஜாலி. சரி, நான் அப்படியே போடுவேன். பாப்பா அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு, ஐடி என்கிட்ட இருக்கு, நான் அனுப்புவேன். பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுவா. நீங்கள் எதிர்பார்க்க கூடாது, யாரும் எதிர்பார்க்க கூடாது. எனக்கு கையை வச்சு மூஞ்ச மறைச்சிக்கணும். ஆமாம், நான் யாரும் கிடையாது, சால்டிங் பண்ணல சொல்லிட்டேன்னு. சரி, அந்த 1000 வருது எனக்கு. சரி, எப்படின்னா அது ஆஃப் ஆக நினைச்சு ஆன் பண்ண மட்டும்தான். எங்கே ஆஃப் பண்ண போகிறேன்? உன் கதை எப்படி இருந்தாலும் ஆஃப் பண்ணுறியா? வந்து எனக்கு தெரிஞ்சு இது இவனுக்கு எத்தனை லவ்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு 4 ஒரு 4 லவ் இருந்தது, 5ஆவது லவ் இது. இது வந்து புனிதமான காதலாம். ஒரிஜினல்னா மற்றெல்லாம் டூப்ளிகேட். சுருதி எல்லாம் டூப்ளிகேட். பாஸ் சுருதி, அது டூப்ளிகேட். சுருதி அதெல்லாம் ஸ்ருதி வந்து அந்த பொண்ணு லவ், அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணிச்சு, நான் அந்த பொண்ணு லவ் பண்ணல. பட் இதான் உண்மை. அதான் பேப்பரில் நம்பர் எழுத கீழே போட்டியும். அதான் எடுத்துட்டு போச்சுதா. நீ தானே போட்ட எல்லாமே போய். லவ் பண்ணா அப்புறம் எதுக்கு ரப்பர் போடணும்? இதெல்லாம் போய். பொறுக்கி பையங்க, பொறுக்கி. வா, இப்போ இன்னொன்று சொன்னா, சென்னையில் ரோஸ் மில்க் குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக ஒவ்வொரு கடையாக தேடினதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனது காலத்தி கடை அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் இருக்குது. அந்த கடை வந்து 98 வருஷமாக இருக்குது. ஆமாம், 98 வருஷமாக இருக்குது. அவங்க தாத்தா வச்சிருந்தது, அவங்க அப்பா எடுத்து இவர் அதுக்காக பேரை நடத்திட்டு இருக்காரு. அவன்கிட்ட சொன்னார் அவர். அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இருக்கிற 98 வருஷமாக 1927 அப்போதுலேருந்து அந்த கடை அதே இடத்துல தான் இருக்குது மயிலாப்பூரில். காலத்தி கடைன்னு கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். நவுட்ட முடியாதுல்ல. 20 ரூபா தான் அங்கே ரோஸ் மில்க். அது போக அந்த எசன்ஸும் அவங்களே தயாரிக்க எசன்ஸ் இருக்குது தெரியுமா, அதுவுமே சேல் பண்ணுறாங்க, அதுவுமே கொடுக்குறாங்க. அது வேணா வாங்கிக்கோங்க. ஃபேமிலி நிறைய இருந்து குடிச்சிட்டு போனாங்க நம்ம இருக்கும்போது. ஆமாம், பாட்டில் எடுக்காம விட்டாங்க. பாட்டிலாம் வாங்கிட்டு போனாங்க. நல்லா வந்து வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம், அதனால அதை வீடு எடுக்காம விட்டான். அது நல்லா இருந்துச்சு. மில்க் நல்லா இருக்கு, வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். மற்ற கடையில் 2வது சாப்பிட்டா கூட சூப்பராக இருந்துச்சு. அதில் இந்த கடை இருக்கு. இது ரவி சோடா ஸ்பாட்டா சோடா ரவி சோடா ஃபேக்ட்ரி. அது ஃபேக்ட்ரி ஆதம்பாக்கம். அங்கே இருந்து 25 ரூபா. அங்கே ரோஸ் மில்க் 25 ரூபா. இன்னும் நாங்கள் நவாப்பழ ஜூஸ் ட்ரை பண்ணோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு. ப்ளூபெரி அதெல்லாம் அவங்களே தயாரிச்சு பாட்டிலாம். இது ரோஸ் மில்க்ன்றனால ரோஸ் மில்க் மட்டும் அவங்க ட்ரை பண்ணிட்டு நவாப்பழம் மட்டும் லேசாக ஆளுக்கு பாதி கட்டிங் போட்டாச்சு. கட்டிங் அது போக இப்போ அடுத்து அங்கேருந்து மயிலாப்பூர், ஆதம்பாக்கத்துலேருந்து இப்போ நேராக இங்கே வந்திருக்கோம். எந்த ஏரியாடா? அண்ணா நகரில் ஸ்ரீ மகாலட்சுமி மில்க் டெப்போட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டால் அதே வரும். அங்கே வந்து ரோஸ் மில்க் ட்ரை பண்ணோம். 45 சூப்பராக இருக்குது. 45 ரூபா. அது லைட்டு இது கடை டேபிள் சேர்லாம் போட்டிருக்காங்கல்ல, ரிலாக்ஸாக குடிச்சிக்கலாம். டேபிள் சேருக்கு வாடகை வரணும்ல, அதுக்கு தான். நம்ம அங்கே கடையிலலாம் ஒன்று பாட்டிலு, இன்னொன்று கண்ணாடி டப்பா, டக்குன்னு பாட்டிலேருந்து குடிச்சிட்டு வந்துடணும். இதில் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிட்டு அப்படியே குடிச்சிட்டு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒன்று, வெயில் நேரத்தில் பேராதிங்க பைக்கில் தயவு செஞ்சு ரோஸ் மில்க்கு குடிச்சு பாத்ரூம் போனால் கூட ரோஸ் கலர்லேயே போய் ஏதாச்சும் பார்த்து செஞ்சு போட்டு விடியா எடிட்ரு. உண்மையை வளரிட்டேன். இப்போ அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து நீங்கள் தான் சொல்லணும். அடுத்து இன்னொரு ரோஸ் மில்க் கடை இருக்குது. கடைசியாக இன்னொரு ரோஸ் மில்க் கடை இருக்குது. அதை பார்த்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மணி 3 ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடல. ரோஸ் மில்காக சாப்பிட்டாச்சு. காலையிலேருந்து ரோஸ் மில்க் சாப்பிட்டு ஒரு தோசை சாப்பிட்டேன் நம்ம சுதன் கூட. எப்படி பார்த்தாலும் நான் காலையிலேருந்து தலைக்கு ஒரு 1.5 லிட்டர் ரோஸ் மில்க் குடிச்சிருப்போம். இது கிளாஸு 250 இருக்கும். இதே மாதிரி 3 கிளாஸ் அங்கே. இன்னொரு கடை என்ன தெரியுமா இருக்குது? அங்கே ஃபஸ்ட்டு கள்ளத்தியார் கடையிலே 2. அது 2 இல்லை. இப்போ அடுத்த கடை எங்கே இருக்குது தெரியுமா? வடபழனி. எவ்வளோ நேரம் இருந்து? 40 நிமிஷம். 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு போனால் அங்கே போகணும். இல்லை அதை வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ரூமுக்கு போயிடலாம். அப்படி போகிற வழியில் தான் ரூமு. சாய் ரிட்டன் அதே 3/4 மணி நேரம் இங்கே வந்து அதுக்கப்புறம் போகணும். ஆனால் சென்னை என்ன கடுப்புனா, எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்குது. எங்கே சுற்றி முற்றி அதே எடுத்து வந்துட்டு இருக்கேன். காந்தி
ஃபோன் வந்துருச்சு, இருங்க கூப்பிட்றேன். இருங்க நான் வீடியோ அப்புறம் அவர் தான் அங்கே போய் இன்னொரு அவர் அடி வச்சு இருக்கு நம்மளுக்கு. இருங்க இன்னைக்கு வாங்க போமா. எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா.